ஃபைனலி ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1186 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த சாப்டர்ல என்னென்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போதைக்கு ஒரு 5 ஹிண்ட் கிடைச்சிருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஹிண்டா வந்து நமக்கு பிளாட் ட்விஸ்ட் போட்டுருக்காங்க. லைக் யாரோ ஒருத்தங்க இந்த சாப்டர்ல வந்து ஹோலி நைட்னு ரிவீல் ஆக போகுது. மேபி குயின் கேண்டல் இருக்க வாய்ப்பு இருக்குதோ எனக்கு அப்படிதான் தோணுது. அவ இறந்து போயிட்டா. பட் ஸ்டில் வந்து அவளை தான் என்னோட மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்குது. எதுக்குன்னு தெளிவா தெரியல. பட் ஸ்டில் யாரோ ஒருத்தங்க இந்த சாப்டர்ல வந்து ஹோலி நைட்னு ரிவீல் ஆக போகுது. ரெண்டாவது ஹிண்டா வந்து ப்ரூக்கும் கன்கும் ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. மூணாவது ஹிண்டா வந்து ஒரு ஸ்கெலட்டனை காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்கெலட்டனோட தலையில வந்து சோடு குத்தி இருக்குது. அது மூலமா அவருக்கு ஒரு ஸ்கார் வந்திருக்குது. அந்த ஸ்கெலட்டனுக்கு ஒரு ஸ்கார் வந்திருக்குது. இது மூலமா நமக்கு தெளிவா தெரியுது ப்ரூக்கோட தலையில எப்படி இந்த ஸ்கார் வந்துச்சு அதை நமக்கு ரிவீல் பண்ண போறாங்க. நாலாவது வந்து எண்ட் ஆஃப் ஃபிளாஷ்பேக் போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான் இந்த சாப்டரோட ஃபிளாஷ்பேக் முடிய போகுது. அதுக்கப்புறம் கரண்ட் ஸ்டோரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்ட்டு. அஞ்சாவது ஹிண்டா வந்து நமக்கு லூஃபியை காமிச்சிருக்காங்க. லூஃபி செலஸ்டியல் டிராகனை பஞ்ச் பண்ணுவோம்ல அந்த ஒரு இமேஜை காமிச்சிருக்காங்க. இதை தாண்டி இந்த சாப்டர்ல பேசக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா போன சாப்டர் லாஸ்ட்ல வந்து ஈமோட பக்கத்துல வந்து ஒருத்தர் வந்திருப்பான். மிஸ்ஸிஸன ஒருத்தர் வந்திருப்பான். அவன் வந்து அட்மிரலும் அவ ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுவாங்க நமக்கு சொல்றாங்க. மேபி அவனா கூட இருக்கலாம். ஹோலி நைட் வந்து அவனா கூட இருக்கலாம். இந்த ஹிண்ட பத்தி நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.